your job? Stand up and... Can, yes, let's go. What's wrong? No, it's just time. He asked him to sleep. நம்ம இந்தியா இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 184 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமாக தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே இந்த ஆட்டத்தில் குறிப்பாக இந்த டே 5ல் அவங்க செஞ்ச அலப்பறை, அவங்க செஞ்ச மோசமான சம்பவங்கள் தற்போது ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் கொந்தளிக்க வச்சிருக்கு. முக்கியமாக சர்ச்சையான முறையில் ஜெய்ஸ்வால் அவர் அவுட் ஆனது, அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட தவறாகவும் மோசமாகவும் பேசின ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள், குறிப்பாக சாம் கான்ஸ்டாஸ் பக்கத்திலேயே சில்லி பாயிண்ட்ல நின்றுக்கிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவர் கவனத்தை திசை திருப்பணும், அவருடைய விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு அசிங்கமான சில வார்த்தைகளையும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட சாம் கான்ஸ்டாஸ் அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்போ அங்கே நடந்த சம்பவங்கள், புகைப்படங்கள், வீடியோ எல்லாமே தற்போது வெளியாகி நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரசிகர்களை பயங்கரமாக திட்டி கழுவி ஊத்துற மாதிரியான ஒரு மோசமான செயலை செஞ்சுதான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அவங்க இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்திய அணி பக்கம் விக்கெட்டுகள் எல்லாமே போட்டுன்னு சரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டத்தை எப்படியாவது டிரா பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஜெய்ஸ்வால் களத்தில் நின்று நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஜெய்ஸ்வால் விக்கெட்டை எடுத்தாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும், இல்லைனா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து ஜெய்ஸ்வால் அவரை கவனத்தை திசை திருப்புற மாதிரி, அவருக்கு பிடிக்காத ஒரு மாதிரியான மோசமான வார்த்தை சீன்றது, அவரை கோபப்படுத்துகிற மாதிரியான செயலில் தொடர்ந்து மைதானத்தில் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக சில்லி பாயிண்டில் நின்றுக்கிட்டு இருந்த இளம் பிளேயரான சாம் கான்ஸ்டாஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட தொணன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை கவனத்தை செதறடிக்கிற மாதிரியான விஷயத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போதான் லயன் அவர் போட்ட ஒரு ஓவரில் சாம் கான்ஸ்டாஸ் ஏதோ ஒன்று மோசமாக ஜெய்ஸ்வாலை பார்த்து பேசியிருக்காரு. அப்போ உடனே பந்து போட வந்த லைனை நிப்பாட்டிட்டு கையை அசைச்சு தொடர்ந்து சரமாரியா சாம் கான்ஸ்டாஸை ஜெய்ஸ்வால் அந்த இடத்துல வச்சு திட்டிருப்பாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில ஓவர்கள்லேயே ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட்டையும் அதுவும் அவுட் ஆகாமல் சர்ச்சையான முறையில் இழந்து வெளியேறிட்டாரு. அப்போ ஜெய்ஸ்வால் வெளியே போகிறப்ப தன்னை 2-3 ஓவருக்கு முன்னாடி திட்டின ஜெய்ஸ்வால் அப்படின்னு பயங்கரமான செலிப்ரேஷன், ஜெய்ஸ்வால் கோபப்படுற மாதிரியான விஷயத்தில் அந்த இடத்துலையும் சாம் கான்ஸ்டாஸ் அவர் ஈடுபட்டிருக்காரு. அந்த வகையில் இந்த ஆட்டத்தை ஒழுங்காக அழகாக நியாயமாக விளையாண்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப மோசமான அருவருக்கத்தக்க பல விஷயங்களை க்ரௌடில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அதே போல் ஆஸ்திரேலியா ஊடகங்களாக இருக்கட்டும், மைதானத்தில் விளையாடுற பிளேயர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே நம்ம இந்திய பிளேயர்களை டார்கெட் பண்ணி அவமதிச்சு அவங்க கவனத்தை சிதறடிச்சு தான் இந்த ஆட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இது நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் தற்போது கோபம் அடைய வச்சிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க இந்த மாதிரி செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அவங்க அடைஞ்சதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.